அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நமக்கு தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆசிரியர்களுக்கு, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடந்து முடிந்தது. நம்ம எல்லாருமே அதில அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதோட கடினத்தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதில நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஏன்னா, அது 2025 நவம்பர் மாதம் நடந்த பொது டெட் தேர்வை விட ஸ்பெஷல் டெட் தேர்வு ரொம்ப கடினமா இருந்தது. வினாக்கள் கடினத்தன்மை அதிகமா இருந்தது அப்படின்றது தான் ஆசிரியர்களோட கருத்தா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொதுவாவே ஆசிரியர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இது ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு தான் நடத்துற எக்ஸாம் இது. ஒர்க்கிங் டீச்சரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல டிஆர்பி எக்ஸாம் எழுதி தான் எல்லாரும் திறமையான ஆசிரியர்கள். அவங்களோட திறமையில தான் அவங்க பணி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் பணிய சும்மா தூக்கி குடுத்துறல. அப்படிங்கிறதுனால ஒரு ஆசிரியர்கள திரும்ப திரும்ப நம்ம சோதிக்கிறது அ அவங்க திறமையானவர்கள் தான் அப்படிங்கும்போது ஏன் சோதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த டெட் தேர்வு எளிமையாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த டெட் தேர்வு அவ்வளவு எளிமையா இல்ல. ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளா டெட் தேர்வு நடந்து முடிஞ்சதுங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அண்ட் கேட்டகரி 4 அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. கேட்டகரி 1 ஆஸ் யூஷுவல் பிரைமரி ஸ்கூல் டீச்சருக்காகவும், கேட்டகரி 2 8th வரைக்கும் டீச் பண்ற ஆசிரியர்களுக்காகவும், கேட்டகரி 3 10th வரைக்கும் நடத்துகிற டீச்சர்ஸ்க்காகவும், கேட்டகரி 4 பிஇடி, ஆர்ட் இது மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கான டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் ஆனது ஒர்க்கிங் டீச்சர்ஸ் கேரளாவில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2வும் பேப்பர் 3யும் லாஸ்ட் சண்டே நடந்தது. இந்த பேப்பர் ரொம்ப எளிமையாகவே இருந்ததுங்க. ரொம்பவும் ஈஸியாக ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி சிங்கிள் லைன் கொஸ்டினாகவும் டக்கு டக்குன்னு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஸோ அதில் எக்ஸாம் பண்ண அந்த கேரளா யூடியூப் அதெல்லாம் நம்ம விசிட் பண்ணி பார்க்கும்போது, அதோட கேரளா டெட் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்க்கும்போது, அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவும் எளிமையாக இருந்ததுங்க. ஸோ நம்ம அது மாதிரி வினாக்கள் தமிழ்நாடு டெட்டில் கேட்கப்பட்டிருந்ததுன்னா, ஒட்டுமொத்தமாகவே பெரும்பான்மையான ஆசிரியர்கள் ரொம்ப கிளியராக சிங்கிள் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எளிமையாக அது இருந்தது. ஸோ நம்ம கேட்கறது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருங்கன்னுலாம் கேட்கல. ஸோ ஆல்ரெடி டிஆர்பி வழியாக கஷ்டமான நியமன தேர்வுலாம் எழுதி தான் டெட்டு நியமன தேர்வுன்னு எழுதி தான் பாஸ் பண்ணி டீச்சர் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ அவங்களுக்கு அந்த எளிமையான வினாவே கொஞ்சம் ஆவரேஜாகவே கேட்டிருக்கலாம் அப்படின்றது தான் ஆசிரியர்களோட அங்கலாய்ப்பா இருந்ததுங்க. ஸோ கேரளா டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட டீச்சர்ஸை குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு மாடரேட்டாகவே அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த கேரளா டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் யூடியூப்ல இருக்குதுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பாருங்க. பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியா கேட்டிருக்கிறதா இருக்குங்க. ஸோ ஆசிரியர்களோட இதெல்லாம் பார்த்த பிறகு தமிழக ஆசிரியர்கள் கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கேட்கக்கூடிய ஸ்பெஷல் டெட், ஏன்னா இன்னும் ஸ்பெஷல் டெட் நடக்கும், அடுத்த வருஷம் கூட நடக்கும். ஸோ அதையாவது ரொம்ப ஒரு ஹை லெவல்ல கேட்காம, ஒரு காமன் டெட் மாதிரி கேட்காம மாடரேட்டா கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா கேரளா டெட் தேர்வோட அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் நமக்கு எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. அது சம்பந்தமான தகவல் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.